இல்லை, இப்போது பொதுவாகவே தவறு செய்தவர்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய அளவுக்கு உயர்ந்த பதவியிலோ இல்லை உயர்ந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இருந்தாலும் கூட சட்டம் பொறுத்தவரை தன்னுடைய கடமை செய்யணும். சட்டம்ன்றது எல்லோருக்கும் பொதுவானது. ஸோ அந்த வகையில் அவர் அந்த மாதிரி ஊழல் செஞ்சிருந்தால் கண்டிப்பாக அது சட்ட நடவடிக்கைக்கு உட்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தும் கூட. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கூட அவரை சந்தித்ததெல்லாம் கூட ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களால் பேசப்படுகின்றது. எனவே அனைத்து உண்மைகளும் விரைவிலே வெளிவருகின்ற வகையில் தான் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் விரும்புகின்றார்கள். என்ன சொல்கிற, எங்கள் அப்பம் குதிரைக்குள் இல்லைன்றது இவர் யார் சொல்கிறதுக்கு? எங்கள் அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? விசாரிக்கிட்டோம், விசாரணை முடிவில் தெரியும் இல்லையா ஊழல் நடந்ததா இல்லையான்ட்டுன்னு. அப்போ இவங்க சேர்ந்து தானே கம்பி பண்ணுவாங்க, பார்ப்போம். அதை தமிழகத்தில் நடக்கிற அந்த கொலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விரோத கொலைகள் தான். இதை சட்டம் சீர்கேட்டதுன்னு சொல்ல முடியாது. அது சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லாத சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை? ஒரு போலீஸை பொறுத்தவரை எதுக்கு இருக்கிறதில்ல, ஒரு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூ வரும்போது அது ஒழுங்காக டீல் பண்ணியிருந்தால் நல்ல போலீஸ் தான். போலீஸுக்கு நான் குற்றம் சொல்ல, திறமையை குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் போலீஸை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு குரங்கு கையில் பூ மாலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு சீர்கேடு. இன்றைக்கி வேற என்ன அப்புறம் ஒருத்தர் மட்டுமே ஆள பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆதவ ஜெரா சொல்லியிருக்காரு. 2026 திரும்ப சொன்னது நினைச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. என்னது? ஒருவர் மட்டுமே ஆள பிறக்கவில்லை, யாரு அதிகார பகிர்வு வேணும்னு சொல்லியிருக்காரு. யாரு அவர்? ஒருவர் மட்டும் யாரும் குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க யாரை குறிப்பிடுறாரு? அவரை தான் கேட்கணும். நீங்க என்ன கேட்குறீங்க? நீங்க அவர் முதல்ல போய் கேள்வி கேளுங்க. நீங்க யாருங்க குறிப்பிட்டு சொல்றீங்க? இப்படி ஒரு புதிர் மாதிரி பேசக்கூடாதுங்க. புதிர் மாதிரி பேசிட்டு நான் பதில் சொல்ல முடியாது. குறிப்பிட்டு சொல்லிட்டா நான் பதில் சொல்கிறேன். நான் யார் சொன்னார் அவர் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, எனக்கு புரியுதுங்களா? அதனால் நாளைக்கு அவரை கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு நாளை மறுநாள் என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். சார், அதிமுக வருகின்ற தேர்தல் நெருக்கடியான தேர்தல் என திருமாவளவன் கூறியிருக்காங்க. உங்களுடைய கருத்து நையா? யார் சொன்னது? திருமாவளவன். அவருக்கு என்ன நெருக்கடியோ தெரில, அதான் நான் சொல்ல முடியும். ஒரு நெருக்கடியும் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆர்ப்பரிக்கு தொண்டர்கள் இருக்காங்க. 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தீர்மானிச்சிட்டாங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடி தலைமையில் மலருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், சட்ட ஒழுங்குலேருந்து அதே போல் எல்லா விலைவாசிகள்லேருந்து, சொத்து வரிலேருந்து, வீட்டு வரிலேருந்து, மின்சார கட்டண உயர்வுலேருந்து, கஞ்சா, போதை, வஸ்து, பாலியல் குற்றங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் பக்கத்துலேயே அட்வொகேட் கொள்ள பண்ணுறாரு. டீச்சரை கிளாஸ் ரூம் பூந்து வெட்டுறாங்க. இதெல்லாம் அப்போ தனிநபருக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியாகி போச்சு இன்றைக்கி. அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி ஒரு வாழ்வதற்குரிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. என்ன எதிர்பார்க்குற தமிழ்நாட்டு மக்கள்? ஒரு நிம்மதியான வாழ்க்கை அது இருக்கானா? இல்லை. அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அவன் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கறது அதிமுக ஆட்சிக்கு வரணும். விஜய் கூட ஒரு ஸ்டேஜ் ஏறி அந்த அம்பேத்கர் புத்தகம் வெளியீடு விழா நடத்த போகுதுன்னு சொன்னது திருமாவளவன் நான் ஏறல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஏதாவது நிர்பந்தத்தில் அது மாதிரி சொல்கிறாருங்களா? இல்லை, அவரை தான் நீங்கள் கேட்கணும். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? நான் புரியுதுங்களா? எங்களுக்கு என்ன, அவங்க ஒன்றா போனான்னா, தனியாக போனான்னா, எப்படி போனான்னா? நாங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இயக்கம் இல்லையா? எங்கள் இயக்கம் தான் 2026 ஆட்சி பிடிக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. சார், அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு கூட்டணிக்கு வரவங்கலாம் 100 கோடி கேட்குறாங்க, அதிக சீட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டார். தம்பி, அது கேட்கலையா? இப்போ தமிழகத்தில் நடைபெறும் அதிமுக கலாய்வு கூட்டத்தில் அதிமுகவுக்கு இடையே வாக்குவாதம், கைகலப்பு கும்பகோணத்தில் நெல்லையில் ஏற்பட்டது. ஸோ இப்போ அதிமுக இடையே இதனால புகச்சல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிர்வாகிகளுடைய புகச்சல் இருக்கா? ஆரோக்கியமாக இருக்குது கட்சி அப்படின்னு சொல்லி எப்படி சார்? ஆமாங்க. ஏங்க சுப்பிரமணிய சாமி கட்சி அங்கே இது 4 பேர் இருக்கிற கட்சி. அது ஒரு மிகப்பெரிய கட்சி. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன கருத்து இருக்கும், கருத்து மாறுபாடு இருக்கும். அது அந்த கூட்டத்தோடு சரி, வெளியில் வந்த பிறகு எல்லா பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால் ஆரோக்கியமாக விவாதிச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சார், இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து சிலர் படிப்படியாக விலகி விஜய் கட்சியில் சேர்றாங்க. இப்போ உங்களுடைய இந்த ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும்? அந்த கட்சியிலேருந்து போகிறது எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க. காலை வேலை ரெட்டலைக்கு போட்டவன் அவன் ரெட்டலைக்கு தான் போடுவான். எந்த நிலையில் மாற்றி குத்தவே மாட்டான். அதனால் அது 53 வருஷம் ஆச்சு. அதனால் 53 வருஷம் 100 வருஷம்னா சரி,
ரெட்டலைக்கு போட்ட கைகள் என்றைக்குமே ரெட்டலை தான். அது வேறு எங்கேயும் போகாது, வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டான். இங்கே அவங்க ஏலேருந்து பிக்கு போனாங்கன்னா பிலேருந்து ஏக்கு போனாங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சார், அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 40, அதாவது பேராசிரியர் உட்பட 40 பேர் நியமனம் செய்ததில் முறைகேடு இருக்கிறதாக ஆளுநர் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. இந்த விசாரணை கமிஷன் ஆளுநர் அமைச்சதால எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அந்த பாஸ்கர் என்றவரும் சார் இப்போ இருக்கிற திருவள்ளுவர் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இல்லைப்பா, அதாவது எதுனாலும் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏன்னா தவறுகள் பொறுத்தவரை தண்டிக்கப்படணும். ஏன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மட்டும் என்ன உண்மையிலேயே நடந்ததுன்னு தெரிய வரட்டும் நாட்டுக்கு. இல்லை, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவர் கொள்கை உண்டு, அவர் லட்சியம் உண்டு. அதனால் போய் நான் வேறு என்ன பார்க்க முடியும்? இதுதான் சொல்ல முடியும். 1 கோடி பேர் குறிப்பிட்ட காலத்தில் சேர்ந்திருக்காங்க. இது விஜய் கட்சியில் இல்லை, அவங்க கட்சியில் அவங்க சேருவாங்க. இல்லை, அவங்க கட்சிக்கு அவங்க சில பேர் மாற்று கட்சியிலேருந்து போவாங்க. எங்கள் கட்சியிலேருந்து போனாங்களா? எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க. எங்கள் கட்சியில் இருக்கவங்க எங்கள் கட்சியில் தான் இருப்பாங்க. எங்கள் கட்சியை நோக்கி தான் இளைஞர்கள் இன்னும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இன்னும் 1 வருஷத்தில் இருக்குது. ஓகே.